லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க சார். நானும் ஒரு லைவ் வீடியோ போட்டேன் சார். ப்ரோவோக் யூடியூப் சேனல்ல வெக்கம் சூடு சுரணம் மானம் இருந்துச்சுன்னா என் வீடியோவை நீங்க போடக்கூடாது. என்னோட அனுமதி இல்லாம வீடியோ எடுத்து அதை மானிட்டைசேஷன் பண்ணிட்டு பல லட்சங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அனைத்து சமூக வலைதளங்களை போட்டு மானிட்டைசேஷன் ஆகி காசு வாங்கியிருக்காங்க. பணம் சார் மன அளவுல ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. சினிமா துறையில சார் அந்த யூடியூப் சேனலுக்கு நம்ம உணர்வு பிடிக்கல. அந்த யூடியூப் சேனல் வந்து சார் நம்ம வளர்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது சார். மதுரையில இருந்து ஒருத்தர் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்தான், அடுத்தடுத்து புகழ் பெற்றான். நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக சார் சொல்ல மாட்டேன். இன்ஸ்பெக்டர் முருகன் வந்து நீ வீடியோவே போடக்கூடாது, உன்னை தொலைச்சிடுவேன், ஓகேங்களா? சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் அவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது அவங்களுக்கு நம்மளுக்கு முன்பகை கிடையாது சார், இன்ஸ்பெக்டருக்கும் நம்மளுக்கும். அந்த யூடியூப் சேனல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு, அவங்க பெரிய பணக்காரவங்க, வசதியானவங்க. மதுரையில இருந்து நிறைய பிரபலங்கள் திரைத்துறையில ஜொலிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா சார். சார் நான் குறுகிய காலத்துல வந்துட்டேன் இல்ல, குறுகிய காலத்துல இளைஞர்கள் மதுரையில இருந்து வளர விடக்கூடாது அப்படின்றது ஒரு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடைச்சங்கம் முதற்சங்கம் தங்க வச்சு வளர்த்த தமிழ்ல வளர்த்த மதுரையில இருந்து வந்து இவங்க பெரிய ஆயிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க சார். ஸோ போலீஸ் இப்ப சிசிடிவி கேமரா வந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன மிரட்டி சார் கிணத்தக்கானா சிசிடிவி கேமரா என்னை அடைச்சு வச்சதுக்கு ஆதாரம் இருக்கு. போலீஸ்காரங்க என்னை அடைச்சு வச்சதோட இருக்கு. நான் எல்லாமே இப்ப உங்களுக்கு கொடுத்துறேன் சார். ஜாமீன் எடுத்துட்டேன் சார். அவங்க போட்டிருக்கிறது பெயிலபிள் செக்ஷன் தான் போட்டிருக்காங்க. கெட்டவரத்தில் திட்டினாரு கேமரா ஒரு நாள் சார். ஒரு தப்பும் பண்ணாம என் மேல கேஸ் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஆனா சார் இப்ப கமிஷனருக்கு விஜய் சார் ஆட்சி வந்துருச்சு சார். தப்பு பண்ணா காவல் அதிகாரிகளை கண்டிப்பா தண்டனை வாங்கணும் சார். இந்த மாதிரி யூடியூப் சேனல் அவமானப்படுத்தி நிறைய பேர் தற்கொலை முயற்சி பண்ணிருக்காங்க. நான் ஒரு தைரியமானவனா இருக்க கண்டு எதிர்த்து போராடுறேன். நிறைய பேர் யூடியூப் சேனல் அவமானம் பண்ணி அத்துமீறி வீடியோ எடுக்கிறவங்களுக்கு போலீஸ்காரர்களே பாதுகாப்பு கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது வந்து G3 காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் முருகன் மீதும் அவர் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மீது கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் சார். சார் சிசிடிவி ஆதாரத்தை அளிக்க முடியாதுல. விஜய் சாருக்கு கண்டனம் இல்ல. இந்த மாதிரி தப்பு பண்ற அதிகாரிகள் சார் வயிறு பத்திக்கிட்டு எரியுது சார், ஓகேங்களா? எவ்வளவு நாள் நான் வயிறு எரிஞ்சு என் மேல எந்த வழக்கு பதிவும் கிடையாது. நான் கெட்ட வாரத்தில் திட்டினேன், ஒரு தப்பும் பண்ணாம நான் பாதிப்படைஞ்சு என்னை அடைச்சு வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க அடிச்சு. ஒரு சில மீடியாக்கள்ல நாங்க செய்தி பண்ணோம்னா சில கட்டுப்பாடுகள் இருக்கு, எங்களுக்கு லைசன்ஸ் எல்லாம் இருக்கு. யூடியூப்க்கு அந்த மாதிரி இல்லாம பண்றாங்கல்ல, இதனால வந்து அதிகமான யூடியூப் வருது. அதனால இந்த மாதிரி சார் சட்டத்தை ஏற்றவர் சட்டத்தை மீறக்கூடாது. இது பாதுகாக்க வேண்டிய போலீஸ் இன்ஸ்பெக்டரே யூடியூப் சேனல் மேல நடவடிக்கை எடுக்காம என் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு சார். இது வந்து பாத்தீங்கன்னா நீதி நேர்மை செத்து போய் அராஜகம் தலைவிரிச்சு ஆடுது. இல்ல ஜாமீன் எடுத்தாச்சுமா, சின்ன சின்ன செக்ஷன் தான் போடுறீங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கெட்ட வாரத்தில் திட்டினாரு, அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்தாரு சார். சூப்பரா ஆட்சி எடுக்கிறாரு. ஒரு குழந்தை கற்பழிப்பு நடக்கிறப்ப 3 IAS ஆபீசர்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணாரு. தப்பு பண்ற அதிகாரிகள் கண்டிப்பா சார் என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. படிச்ச பட்டதாரி நாலேஜான எனக்கே இந்த நிலைமைனா இந்த சாரி அந்த 3 பேருக்கு நியூஸ்ல பார்த்தேன் இல்லையா, 3 பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார். இப்போ வந்து நான் அவங்க மேல போலீஸ் இப்ப கமிஷனருக்கும் டிஜிபிக்கும் லெட்டர் அமைச்சிருக்கேன். சிசிடிவி கேமரா நான் சொந்த ஊர் மதுரை தான் சார். இப்ப ரெஜிஸ்டர் போஸ்ட் அமைச்சு வச்சிருக்கேன். நல்ல கொஸ்டின் தான்.